ஐயாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க. அவர் வந்து பெரியாஸ்பத்திரியில வந்து சேர்த்துருக்கோம். எங்கள் அம்மா சமைக்கணும் நீ பார்த்துக்க அப்படின்னுச்சு. சரின்னு நான் பார்த்துட்டு இருந்தேங்க. அப்போ பக்கத்து பெட்டில் ஒருத்தவர் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப முடியல போல். அவங்க மயனெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாரு. சரின்ட்டு மயனெலாம் வர சொல்லி பார்க்குறதுக்காக வந்து இருந்தாங்கங்க. அப்போ வந்து அவர் சொன்னார், நான் இறந்து போயிட்டேன்னா அம்மாவை பணத்துக்காக கஷ்டப்பட விட்டுறாதேப்பா அப்படின்னாரு. சரிங்கப்பா அப்படின்னுச்சு அந்த பயல்கள்லாம். அதோட சின்னவனே நீ வந்து பெரியாரில் இருக்கிற கடையெல்லாம் எடுத்துக்க. பெரியவன் நீ வந்து ஹவுசிங் போர்டு வீடை வச்சுக்க. நீ இன்னொருத்தவனுக்கு வந்து அண்ணா நகர் வீடை வச்சுக்க அப்படின்னு ஒருத்தருக்கா பிரித்து கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து நர்ஸு கேட்டாங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ வசதியாக இருக்கீங்களா பெரியாஸ்பத்திரியில் எதுக்கு சேர்த்தீங்க தனியாரில் பார்த்துருக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, நாங்கள் எங்கே வசதியாக இருக்கோம், எங்கள் வீட்டுக்காரு எல்லா கடைகளுக்கும் பேப்பர் போடுவார் வீடுகளுக்கும், அதை தான் பிரித்து கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்படிதாங்க சில சமயங்களில் அங்கே நடக்கிற செயல் வேறையாக இருக்கும், நம்மளுடைய நினப்பு வேறையாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நானும் அப்படி தான் நினச்சேன் அந்த நர்ஸாக்கா மாதிரி.